ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்ல 2014 வெளிவந்திருந்த ஷார்ட் டேல்னு ஒரு விசித்திரமான கதையோட தாங்க வந்திருக்கிறேன். பொதுவா சுறா மீன்னாலே மற்ற மீன்களை வேட்டையாடி திங்கிற ஒரு பயங்கரமான மிருகம்னு தான் நமக்கு தெரியும். ஆனா ஒரு சுறா மீன் சைவம் சாப்பிடும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுவும் ஒரு மீனை கூட கொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அது என்ன கதை? வாங்க இன்னைக்கு அந்த அண்டர் வாட்டர் உலகத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த கடல் கடியில் இருக்கிற உலகம் ரொம்ப பெருசுங்க. அங்க நல்ல விலங்குகளும் இருக்கு, ரொம்ப கெட்ட விலங்குகளும் இருக்கு. ஆனா இங்கதான் நம்ம ஹீரோ அந்த வெஜிடேரியன் சுறாவும் இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு தூண்டில் இருக்கிற ஒரு புழுவை காட்டுறாங்க. ஒரு மீனவன் வலையை விரிச்சு அந்த புழுவை மாட்டி விட்டு மீன் சிக்குன்னு வெயிட் பண்றான். அப்போ அங்க ஒரு சுறா வருது. இவன் தான் நம்ம ஆளு, நம்ம ஹீரோ. இவன் ரொம்ப வித்தியாசமானவங்க. ஏன்னா இவனுக்கு மற்றவங்கள கொல்றது சுத்தமா பிடிக்காது. அந்த புழுவை சாப்பிட்றதுக்கு பதிலாக டே தம்பி ஒழுங்கா ஓடி போயிரு, இங்க இருந்த செத்துருவ அப்படின்னு சொல்லி அதை தட்டி விடுறான். கரெக்டாக அந்த நேரத்தில் அங்கே யார் வர்றதுன்னா அவனோட அண்ணன், ஹீரோவோட அண்ணன். இவன் அப்படியே நம்ம ஆளுக்கு உள்ட்டான். டே தம்பி, சுறாவை பிறந்துட்டு நீ இப்படி பண்றியடா, சைவம் சாப்பிட்ற சுறான்னு வெளியே தெரிஞ்சா நம்ம மானமே போயிருமேடான்னு அண்ணங்காரன் ஹீரோவை விளையாட்டா திட்டுறான். இதை கேட்டு ஹீரோ, அதெல்லாம் இல்லைண்ணா, நான் எல்லாத்தையும் கொண்டுட்டேன், அதையும் இல்லாமல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிக்கிறேன். தென் அப்படியே கேமராவை திருப்புனா அங்கே மீன்கள் வாழ்ற ஒரு பெரிய சிட்டி தெரியுது. மனுஷன் உலகத்தில் எப்படி கார் வாஷ் இருக்கிற மாதிரி இங்கே திமிங்கலங்களை வாஷ் பண்ணுறதுக்கு வேல் வாஷ்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த சிட்டியில் மீன்கள் எல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த சுறா பசங்க மட்டும் உள்ளவே வரக்கூடாது. அப்படி சுறா வருதுன்னு தெரிஞ்சா போதும் எல்லாரும் பொந்துக்குள்ள போய் ஓடி ஒளிஞ்சிருவாங்க. இங்க தான் நம்ம கதையோட அடுத்த கேரக்டர் ஆஸ்கர்னு ஒருத்தன் வரான். இவன் ஒரு சின்ன மீன் தான், ஆனா ஆசை மட்டும் ஆகாயத்தை பிடிக்கிற அளவுக்கு எப்படியாவது பெரிய பணக்காரனாகணும், ஒரு பெரிய ஆளா வரணும்னு எப்பவும் கனவு கண்டுட்டே இருப்பான். இவன் அந்த வேல் வாஷ் கம்பெனியில தான் வேலை பார்க்குறான். இவன் கூடவே ஒரு பொண்ணு வேலை பார்க்குது. ஆனா அந்த பொண்ணுக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம தலைவன் அவனுக்குன்னு ஒரு தனி உலகம், அவனோட ஓன் உலகத்தில் மிதந்துட்டு இருக்கான் இல்லையா, அதனால அது இவனுக்கு தெரியல. ஆனால் பாருங்க, இங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஆஸ்கர் பையன் அந்த பொண்ணை வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறானாமா. ஆனால் அவன் மனசுல என்ன இருக்குன்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. சரி, இப்போ ஒரு முக்கியமான ஆளை பார்ப்போம். அவன் பெரு கை, ஆனால் பெரிய கை. லைக் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, அந்த வேல் வாஷ் கம்பெனியோட ஓனர், அதே வேறு யாருன்னு பார்த்தா நம்ம பெரிய தாதா டான் சுறா இருக்குல்ல, அதாவது ஹீரோவுக்கும் அவனோட அண்ணனுக்கும் அப்பங்காரன். அவனுக்கு மாதம் கப்பம் கட்டுற ஆளு. எதுக்கு தெரியுமா? நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஏரியா விட்டு மட்டும் வெளியே வந்துடாதீங்க, நீங்கள் வெளியே வந்தால் என் பிஸ்னஸ் அப்படியே படுத்துன்னு சொல்லி ஐஸ் வைக்கிறதுக்காக தான். ஆனால் இன்னைக்கு டான் ஒரு புது கண்டிஷன் போடுறாரு. சரிப்பா, நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், ஆனால் என்னோட பசங்க 2 பேர் மட்டும் இனிமேல் வெளியே வந்து தான் ஆகணும். அவங்க 2 பேரையும் உன்னோட கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. இதை கேட்டது அந்த கம்பெனி ஓனர் பதறி போய் கதறிட்டான். யோ, சுறாவை கொண்டு வந்து கம்பெனியில் வச்சா மற்ற மீன்களை எப்படியா வேலை செய்யும், எல்லாம் ஓடி போயிட மாட்டாங்க, அப்புறம் யாரை கொண்டு வந்து நான் வேலை பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு மறுக்கிறாரு. இதில் 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன பெரிய தகராறு வந்துடுது. உடனே ஹீரோட அப்பங்காரன் கோவத்தில், என் பசங்களையும் நீ வேலைக்கு எடுத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் கோவத்தில் அந்த கம்பெனி ஓனரையே தூக்கி வீசி போட்டுறாரு. அடுத்து நம்ம ஆஸ்கரை பார்த்தா அவன் பாட்டுக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கான். திடீர்னு அங்கே வந்த 2 ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க சும்மா இருக்காம அவனை அப்படியே அமுக்கி பிடிச்சி தூக்கிட்டு போதுங்க. எங்கன்னு பார்த்தா அவன் வேலை பார்க்குற கம்பெனியோட ஓனர் கிட்ட தான். ஏற்கனவே அந்த சுறா கிட்ட திட்டு வாங்கி கடுப்புல இருந்திருக்கு அந்த கம்பெனியோட ஓனர். டே தம்பி ஆஸ்கர், என்கிட்ட வாங்கின கடனை எப்படா திருப்பி கொடுப்பேன்னு மிரட்டுறாரு. ஆஸ்கரை போட்டு ஒரு வழியும் பண்ணிடுறாரு. இங்கே பாரு, உனக்கு 24 மணி நேரம் தான் டைமு, அதுக்குள்ளே என் பணத்தை செட்டில் பண்ணலை, உன்னை சட்னி ஆக்கிறோண்டான்னு கெடு வைக்கிறாரு. இதன் அடிப்பட்டு மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் வந்த ஆஸ்கரை பார்த்துட்டு அவனோட ஆளு ரொம்ப பதறி போயிட்டான். ஏன்டா ஆஸ்கர், என்னாச்சு, எதுக்கடா இப்படி கடன் வாங்கினு கேட்குறான். அதுக்கு ஆஸ்கர் பழைய கதையெல்லாம் எடுத்துடுறான். சின்ன வயசில் அவங்க அப்பாவை நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களாமா. அதை மனசில் வச்சுக்கிட்டு எப்படியாவது நானும் ஃபேமஸ் ஆகணும், பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த தப்பை பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணுறான். இப்போ இதை பார்த்துட்டு அவனோட ஆளுக்கு மனசே கேட்கல. அவகிட்ட இருக்கிற ஒரு விலை உயர்ந்த முத்து கொடுத்து இதை விற்று பணத்தை மாற்றி உன் பிரச்சனையை முடிச்சுக்கன்னு சொல்கிறான். ஆஸ்கர் முதல்ல வேணான்னு தான் சொன்னாலும் வேற வழி இல்லாமல் அதை வாங்கிக்கிறான். சரி, எப்படியாவது பிரச்சனை முடிஞ்சா போன்னு பார்த்தா அங்கே தான் ஹீரோட அப்பங்காரன் குடும்பத்தோட உட்காந்து ஏதோ ஒரு பிளான் போட்டுருக்கான். இங்கே இந்த ஆளுக்கு என்னடானா, தான் சின்ன பையன் ஹீரோவை நினச்சி தான் ஒரு பக்கம் பாவமாக இருக்குது, அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவன் நினச்சி கடுப்பாகவும் இருக்குது. என்னடா இவன் சுறா மீனாக பிறந்துட்டு இப்படி இருக்கானேன்னு யோசிச்சு ஒரு இறால் மீனை பிடிச்சி எடுத்து அவன் முன்னாடி கொடுத்து, டே மகனே சாப்பிட்றதுன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்மளால தான் சுத்த சைவமாச்சு. அந்த இறால் மீனை பார்த்ததும் ஐயோ பாவம், இதுக்கு குடும்பம் இருக்குமேனு ஃபீல் பண்ணி அதை விட்டுருவான். உடனே அப்பங்காரனுக்கு இதை கண்டு கோவம் உச்சத்துக்கு போயிடுச்சு. பெரிய பையனை கூப்பிட்டு, டேய் உன் தம்பிக்கு ஒழுங்காக சொல்லி புரிய வைடா, ஒரு சுறானா இப்படி தான் இருக்கணும்னு ஒழுங்காக கிளாஸ் எடுத்து அவனுக்கு புரிய வைக்கிற வழியை பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஆளு ஆஸ்கரை பார்த்தா அவன் ஆளு கொடுத்த முத்தை விற்றுட்டு பணத்தை எடுத்துட்டு நேராக போய் ஓனர்கிட்ட கொடுக்க கிளம்புறான். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ஒரு இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது யாரோ ஏதோ ரகசியமாக பேசுகிற மாதிரி இவன் காதில் விழுது. அட இல்லைப்பா, இந்த கடற்குதிரை தான்ப்பா ஜெயிக்குதுன்னு 100% கன்ஃபார்ம்னு ஒரு டிப்ஸ் ஒன்று கிடைக்குது இவனுக்கு. உடனே நம்ம ஆளோட மனசில் பேராசை எட்டி பார்த்துருச்சு. அடடா, இந்த காசை அப்படியே போய் ரேஸில் போட்டால் டபுளாக கிடைக்குமே, அப்புறம் செட்டிலும் ஆயிடலான்னு நினச்சி
அவன் ஆளு கஷ்டப்பட்டு கொடுத்த அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் ரேஸில் கட்டிடுறான். அப்பதான் அங்கே ஒரு அழகான மீன் ஒன்று வருது. தலைவனை பார்த்ததும் இவ்வளோ பெரிய தொகையை பந்தயம் கட்டுறதை பார்த்துட்டு, ஓ இவன் ஏதோ பெரிய கோடீஸ்வரம் போலையேன்னு நினச்சி அவனை அப்படியே வளைச்சி போட பார்க்குது. நம்மளும் அந்த பொண்ணு பின்னாடியே அப்படியே ஜொல்லு விட்டுட்டு சுத்த ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக அதே நேரத்தில் தான் இங்கே அந்த கம்பெனியோட ஓனரும் வரான். டே தம்பி, என் காசு எங்கடான்னு சத்தம் போடுறான். பதிலுக்கு, பாஸ் கொஞ்சம் கூலாக இருங்க, ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று கிடச்சிருக்குது. இந்த குதிரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கும் காசு எனக்கும் காசு, சும்மா அல்லனான்னு சொல்லி அவரையும் ஆஃப் பண்ணிட்டான். சரின்ட்டு ஓனரும் ஒரு வேளை ஜெயிச்சிட்டானா நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். சரின்ட்டு ரேஸும் ஆரம்பிக்குது. எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் பயபலிக்கு விதி விளையாடுது. அந்த லக்கி ஹார்ஸ்ன்னு சொல்லி இவன் காத்துட்டு இருந்தது ஜெயிக்கும் நினைச்சா அதுக்கு தான் கடைசியாக வந்து பல்பு கொடுத்துருச்சு. போட்ட காசெல்லாம் கோவிந்தா. அவ்வளோதான், பயபலிக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன, ஓனருக்கும் கோவம் தலைக்கேறி போச்சு. டேய், இப்போ என் காசு கொடுக்க போறியா இல்லையா, இல்லை உன்னை காலி பண்ணிடுறேன் பாடுறான்னு அவன் பாட்டு காண்டில் கண்ணா பின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஆஸ்கர் என்ன பண்ணுவான், எப்பயும் போல பழையபடி பாஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். கையிலையும் காசு இல்லை, காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஆஸ்கர் எப்படி இந்த சிக்கலேருந்து தப்பிக்க போறானே தெரியல. ஓனரு என்ன கெஞ்சி பார்த்து மனசிறங்கல. அவன் ஆளுங்களை கூப்பிட்டு, டே என்ன பண்ணுறீங்க, இவனை அப்படியே கடலுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாலடைஞ்ச காட்டுப்பகுதி கூட்டிகிட்டு போய் கட்டி போடுங்கடா, பச்சதுன்னா ஏதாவது வந்து தின்னுட்டு போயிட்டுன்னு ஆர்டர் போட்டுறோம். பாவம் நம்ம ஆளு கை காலெல்லாம் கட்டி வச்சு யாராவது காப்பாற்றுவாங்களான்னு கதறிட்டு இருக்கான். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். ஆக்சுவலாக அந்த ஏரியா சாதாரண ஏரியாவே இல்லை, அதுதான் சொராக்களோட டெரிட்டரியே. கரெக்டாக அங்கே தான் நம்ம ஹீரோவும் அவனோட அண்ணங்காரனும் வரானுங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உன்னை அசைவம் சாப்பிட வைக்காமல் விட வேட்டேன்னு அந்த இடத்துல கட்டி வச்சிருந்த ஆஸ்கரை பார்த்ததும், டேய் தம்பி அங்கே பார், ஒரு சூப்பரான லஞ்ச் ஒன்று ரெடியாக இருக்கு உனக்காகவே, போய் அட்டாக் பண்ணி உரிச்சு எடுத்துருன்னு ஊசி போடுறோம். ஹீரோவும் அண்ணங்காரன் சொன்னதை மீற முடியாதுன்னு வேற வழி இல்லாமல் சரின்ட்டு அப்படியே மெல்ல ஆஸ்கர் பக்கத்தில் வரான். கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அந்த பயபோல கண்ணு மூடிட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நம்மளால தான் சைவம் சாப்பிட்ற ஆளாச்சே. மெதுவும் ஆஸ்கர் காதுகிட்ட போய், தம்பி பயப்படாத, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், என் அண்ணங்கார பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான், அதான் இப்படி நடிக்கிறேன்னு சொல்லி அந்த ஆஸ்கர் அவார்டையே ஹீரோக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பயபோல் ஆக்டிங்கை போட்டு விட்டு அந்த மீனை ரிலாக்ஸ் பண்ணி விட்டான். ஹீரோ இன்னுமா அந்த மீனை சாப்பிடாம இருக்கிறத பார்த்துட்டு அண்ணங்காரனுக்கு பொறுமை இழந்து போச்சு. இவன் சரிபட்டு வரமாட்டான், அதனால எப்படி வேட்டையாடணும்னு நானே சொல்லித்தரேன்னு வேகமாக ஆஸ்கர் மேலே இவன் பாய போகிறான். கரெக்டாக அப்படின்னு பார்த்து மேலேருந்து ஒரு பெரிய கப்பலோட நங்குரம் ஒன்று திபுன்னு வந்து விழுது பாருங்க. அது நேராக இவன் அண்ணங்கார மேலே விழுந்ததுல அந்த கனமான நங்குரத்துக்கு அடியில் சிக்கி அதே இடத்துல செத்து போயிடுறான். ஹீரோவும் அவன் அண்ணங்காரனை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணான், ஆனால் ஒன்றும் முடியல. கடைசியில் பயத்துலையும் சோகத்துலையும் ஹீரோ பயந்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். கரெக்டாக அதே டைமில் தான் அந்த கம்பெனி ஓனர் அனுப்பி வச்சு அந்த 2 ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க அங்கே வருதுங்க. வந்து பார்த்தா ஒரு பெரிய சுறா ஒன்று செத்து கிடக்குது. வேற யாரில் நம்ம ஹீரோவோட அண்ணங்காரன் தான். பக்கத்தில் நம்ம ஆஸ்கர் கெத்தாக நிற்கிறான். அவனுங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னது, இந்த சின்ன மீன் இவ்வளோ பெரிய சுறாவை கொண்டுடுச்சான்னு ஒரே ஆச்சரியம். இதை பார்த்துட்டு நம்ம ஆஸ்கர் பையன் சும்மா இருப்பானா, அவனுக்கு தான் கதை விடுறது கை வந்த கலையாச்சே. ஆமாம்ப்பா நான் தான் கொன்னேன், போய் இவன் பாஸ்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சீன் போடுறான். அதுக்கப்புறம் என்ன, ஊர் முழுக்க இவன் பேச்சு தான். நான் வெறும் ஆஸ்கர் இல்லடா, தி ஷார்க் ஸ்லேயர் ஆஸ்கர்னு இவனுக்கு பெருசாக பட்டமெல்லாம் கிடைச்சிருது. இப்போது தலைவன் ஆஸ்கர் தான் அந்த மீன் நகரத்திலே ஒரு பெரிய ஹீரோ. எல்லாரும் அவன் பின்னாடியே வராங்க. இதை பார்த்த அந்த கம்பெனியோட ஓனரு அப்படியே ரூட்டை மாற்றிட்டான். தம்பி ஆஸ்கரு, நீ பெரிய ஆளுப்பா, உனக்கு நானே மேனேஜராக இருக்கிறேன், இனிமேல் வர காசுலையும் ஆளுக்கு பாதின்னு சொல்லி ஒட்டிக்கிட்டான். இன்னும் ஏன் ஆஸ்கர் வாங்கின கடனை கூட தள்ளுபடி செஞ்சுட்டானா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அங்கே சுறாக்களோட இடத்துக்குள்ள ஹீரோட அப்பங்காரன் தான் பெரிய பையன் இறந்து போன விஷயம் தெரிஞ்சு செம்ம காண்டில் இருக்கான். சுறாக்களோட உலகமே சோகத்தில் மூழ்கி இருக்க பையனோட இறுதி சடங்கு நடக்குது. நம்ம ஹீரோவோட மனசெல்லாம் பாரமாக இருக்குது. ஏன்னா அந்த நங்கூரம் விழுந்ததுக்கு தான் காரணம் இல்லைனாலும் உண்மையை சொல்ல அவனுக்கு பயம். உங்கள் பையன் சைவம் சாப்பிட்றான்னு தெரிஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கிற பயத்திலே இது வரைக்கும் ஹீரோ அதை சொல்ல தவிக்கிறான். அப்போது ஒரு குட்டி சுறா ஒன்று வந்து ஹீரோட அப்பங்கார்ட்ட சொல்லுது, பாஸ் உங்கள் பையனை கொண்டது ஒரு சின்ன மீன் தானாமா, இப்போ அந்த மீனை தான் ஊரே கொண்டாடுதாமான்னு சொல்ல. இதை கேட்டு அவன் அப்பங்காரனுக்கு அவ்வளோதான் கோவம் இல்லை, உச்சம் தலைக்கு ஏறிடுச்சு. எவன்டா அவன், என் பையனை கொள்ற அளவுக்கு அவனுக்கு துணிச்சலா, அவனை தேடி பிடிங்கடான்னு உத்தரவு போடுது. ஆனால் இங்கே நம்ம ஆஸ்கர் என்னடானா எங்கேயோ போயிட்டான். பயப்படல, சாப்பிட கூட காசு இல்லாமல் இருந்தவன் இப்போ என்னடானா ஒரு பெரிய பில்டிங்கில் சொகுசு அப்பார்ட்மெண்ட் வாங்கி பார்ட்டி எதுவுமா செம கெத்தாக இருக்காப்புல. அண்ட் இவன் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனோட ஆள் கொடுத்த முத்தையும் திரும்பி வாங்கி அவர்கிட்டயே கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டான். ஆனால் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அந்த கிளாமர் மீன் மறுபடியும் என்ட்ரி கொடுக்குது. ஆஸ்கர் அந்த பார்த்ததும் ஜொல்லி விட்டுட்டு மறுபடியும் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். பாவம் அவனோட ஆள் தான் மனசோடைஞ்சு போய் நிற்கிற. அதை பார்த்துட்டு இவனுக்கு அவன் மனசில் இருக்கிற அன்பு இன்னும் தெரியல போல.
திடீர்னு அந்த ஏரியாவே அலறுது. ஐயோ சுறா வருது சுறா வருதுன்னு எல்லாரும் கத்திட்டு ஓடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் ஆஸ்கரை பார்க்குறாங்க. ஏய், நம்ம ஹீரோ தான் இருக்காருல்ல, இவர் அந்த சுறாவை சட்னி ஆக்கிடுவாருன்னு பில்டப் கொடுக்குறாங்க. ஆஸ்கருக்கு உள்ளுக்குள்ளே பீதி கிளம்புது. ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் போயின்னு அவனுக்கு மட்டும் தானே தெரியும். அப்புறம் மெதுவாக பயந்துட்டே வெளியே வந்து பார்த்தா அங்கே நிற்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஆஸ்கர் கிட்ட வந்து, தம்பி என்னால் அங்கே இருக்க முடியலப்பா, எல்லாரும் பொய் சொல்கிறாங்க, நான் உன் கூடவே பேசாமல் இருந்தாருன்னு கேட்குறான். தென் அப்போ தான் அங்கே இருக்கிற செவுத்துல ஆஸ்கர் சுறாவை கொல்ற மாதிரி இருக்கிற ஒரு டிராயிங்கை ஹீரோ பார்க்குறான். அவனுக்கு அப்போ தான் உண்மை தெரியுது. டே ஆஸ்கரு, நீ எப்படா இப்படி பொய் சொல்லி ஹீரோவை சுற்றிட்டு இருக்கிற? அன்னைக்கு நங்கூர் விழுந்து தான் எங்கள் அண்ணங்காரன் செத்து போயிட்டான். ஆனால் நீ என்னடானா நீ தான் கொன்னேன்னு இப்போ பிளான் போட்டு சீன் போட்டுட்ருக்கியா? இப்போ ஒழுங்காக என்னை உன் கூட வச்சுக்கோ, இல்லைனா உண்மையை பூரா ஊர் பூரா சொல்லிடுவேன்னு சொல்லி ஆஸ்கரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஹீரோ. இப்போ அவனுக்கும் வேறு வழி இல்லாமல் ஹீரோக்கு உதவி பண்ணுறதுக்காக அவனை ஒரு பழைய அப்பார்ட்மெண்ட்டில் மறைச்சி வைக்கிறான். தென் இப்போ தான் ஆஸ்கருக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. இந்த ஹீரோ சுறா சாதாரண சுறாவே இல்லை, அந்த பெரிய டான் தாதா சுறாவோட 2வது பையன். அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு பியோர் வெஜிடேரியன் சுறான்னு தெரிஞ்சதும் ஆஸ்கருக்கு இவ்வளோதான் சிரிப்புன்னு ஒரு பக்கம் இல்லை, இருந்தாலும் பயம் ஒரு பக்கம் வேறு வந்துருச்சு. ஐயோ, ஒரு பையனை நங்கூரை கொண்டுடுச்சு, இன்னொரு பையன் என்னடானா என் கூடவே இருக்கிறான், இந்த விஷயம் மட்டும் டானுக்கு தெரிஞ்சது, என் கதி என்ன ஆகுறதுன்னு ஆஸ்கருக்கு செம்மையாக மாட்டிக்கிட்டான். இப்போது இந்த சிக்கல்லேருந்து அவன் தப்பிக்கணும்னா ஒரு பேக்கப் பிளான் கண்டிப்பாக வேணும்னு அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த ஆஸ்கர் பைபிளில் பதறி போய் நேராக அவனோட ஓனர்கிட்ட தான் ஓடி வரான். பாஸ், நான் கொண்டது யாருன்னு தெரியுமா? அந்த பெரிய தாதாரனோட பையன் ஆமான்னு சொல்ல, இதை கேட்ட அந்த ஓனர் இருக்கானே, அவன் ஒரு படி மேலே போய், எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி, இப்போ பாரு அந்த டானுக்கு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கால் போட்டு கண்ட மெனிக்கு திட்டுறான். ஏன்னா நம்ம ஆஸ்கர் தான் ஷார்க் ஸ்லேயர் ஆச்சு, எவனையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவான்னு அந்த ஓனர் பையனுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸு. அதுக்கப்புறம் பைபிளில் ஹீரோவை பார்க்க வரான். அங்கே பார்த்தா ஏற்கனவே இவனோட ஆள் வந்து நிற்கிறா. அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு. டே ஆஸ்கரு, எதுக்கட இவ்வளோ பெரிய பொய் சொன்ன? இப்போ பாரு நீ போட்ட வலையில சிக்கிக்கிட்டேன்னு போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஸ்கர் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, இங்கே பாருமா, நீதாம்மா ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வேறு வழி இல்லை, அந்த டான் வந்து என்னை கொல்றதுக்குள்ளே இப்போதைக்கு இந்த சிக்கல்லேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்ற வழி கொடுமான்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க. ஹீரோ கூப்பிட்டுட்டு நேராக மீன்கள் இருக்கிற சிட்டிக்கு நடுவில் வராங்க. அங்கே வச்சு ஹீரோவும் ஆஸ்கரும் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரி ஒரு நடிப்பு போடுறாங்க. ஆஸ்கர் பையன் ஹீரோவை தூக்கி போட்டு பொழக்கிற மாதிரியும் ஹீரோ அதை அடி வாங்கிட்டு விழுற மாதிரியும் அது பார்க்குற ஊர் மக்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, அடேங்கப்பா ஆஸ்கர் என்ன ஒரு வீர நாட்டங்குது, எல்லாரும் அப்படி பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் இதை பார்த்த டான் அனுப்பிச்சு வச்ச ஆளுங்கள்லாம் அந்த சுறாங்கெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ இவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போலையாப்பா அப்படின்னு பயந்துட்டு அங்கேருந்து ஒரே ஓடிடுதுங்க. ஆஸ்கரோட புகழ் இப்போது ஆகாயத்துக்கே போயிடுச்சு. இப்போ ஏற்பட்ட புகழை பார்த்துட்டு அந்த பணத்தாசை பிடிச்ச அந்த அழகான மீன் வந்து மறுபடியும் ஆஸ்கருக்கு ஒரு கிஸ் கொடுக்குது. இதை பார்த்துட்டு அவனோட ஆளுக்கு அப்படியே மனசே உடஞ்சி போச்சு. அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆஸ்கர் உடனே அவள் பின்னாடியே போய், என்னாச்சு, ஏன் நல்லா இருந்தவன் திடீர்னு போகிற அப்படின்னு கேட்க, அப்போ தான் அவள் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு ஆஸ்கர், உனக்கு இருக்கிற பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தான் அந்த பொண்ணு உன் கூட இருக்குது, ஆனால் நான் அப்படி இல்லை, ஆரம்பத்துல இருந்தே உன்னை விரும்புகிறேன்டான்னு சொல்கிறான். ஆஸ்கருக்கு அப்படியே ஷாக்கு. நாம் இவ்வளோ நாள் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக தானே பார்த்தோன்னு அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. மனசு தெளிஞ்ச ஆஸ்கர் நேராக அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே பார்ட்டியெல்லாம் நடக்குது, ஆனால் அவனால் சந்தோஷமாகவே இருக்க முடியல. உடனே அந்த பணத்தாசை பிடிச்ச பொண்ணை வந்து பிரேக்கப் பண்ணிவிட்டு நேராக அவனோட ஆளை பார்க்கறதுக்காக ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு அவளை பார்க்கறதுக்கு போகிறான். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு எப்படியாவது அவளை ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு. ஆனால் அங்கே போனால் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அங்கே ஹீரோட அப்பங்காரன் அந்த டானு அவனோட பையனை கொன்னதுக்காக இவனை பழி வாங்கிறதுக்காக இவனோட ஆளை கடத்திட்டு போயிட்டான் போல. இப்போ ஆஸ்கருக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய வருது. தனியாக போனால் நம்ம இன்னைக்கு சட்னி தான்டான்னு இவனுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. தனியாக போனால் இன்றைக்கி நம்ம தான் மீன் குழம்பு ஆகிடுவோம்னு. அதனால் வெஜிடேரியன் சுறாவான நம்ம ஹீரோவை தூணை கூப்பிட்டுட்டு கூட ஓனர்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அங்கே போனால் அந்த டான் ஹீரோட அப்பங்காரன் ஒரு பெரிய மீட்டிங் போட்டுட்டு இருந்திருக்கான். அங்கே இருக்கிற எல்லா சுறாக்களுக்கு மத்தியிலையும் ஹீரோ யாருக்கும் தெரியாமல் அவனை அடையாளம் காட்டிக்காத மாதிரி ஒரு டால்ஃபின் மாதிரி வேஷம் போட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அங்கே தான் ஆஸ்கரோட ஆளையும் கட்டி வச்சுருந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அழகான பணத்தாசை பிடிச்ச மீனும் அங்கே தான் இருந்திருக்கு. அப்போ தான் ஒரு உண்மையே தெரிய வருது, ஆரம்பத்திலிருந்து இதுதான் டானோட பிளான் தான். கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ஹீரோவோட உதவியால் ஆஸ்கர் போய் அவனோட ஆளை காப்பாற்றிடுறான். எல்லா சுறாக்கள் முன்னாடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அவன் ஒரு ஷார்க் ஸ்லேயர் மாதிரி நாடகம் போட்டு தொடர்றான். எல்லாரும் இவனை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட். அங்கே
அங்கே டால்ஃபின் வேஸில் இருக்கிறது நம்ம ஹீரோ இல்லையா. ஸோ வேறு யாரும் அதை கண்டுபிடிக்காத மாதிரி இருந்தவன் கடைசியாக அவனோட அப்பங்காரன் டானுக்கு தான் சொந்த பையன்தான் இப்படி மார்வேஷத்தில் வந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்றான். டே மகனே, என் பையனை இருந்துட்டு இப்படி பண்ணிட்டியாடா, இதெல்லாம் அந்த ஆஸ்கர் பையன் கொடுத்த ஐடியா தானேன்னு சொல்லி டான் கோவத்தில் ஆஸ்கர் பையில விரட்டி துரத்துறாரு. ஆஸ்கர் முன்னாடி ஓட டான் பின்னாடி துரத்த அப்படியே ஒரு பெரிய சேசிங் சீன் அங்கே நடக்குது. பைபிளில் இவன் புத்திசாலியான ஆள். உடனே ஹீரோட அப்பங்காரன் டான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அவன் வேலை பார்க்குற வேல்வாஷ் ஏரியாவுக்கு கொண்டு வரான். அங்கே இருக்கிற மெஷினை கரெக்டாக ஆன் பண்ணி டான் அப்படியே லாக் பண்ணிடுறான். இப்போ ஊரே ஆஸ்கர் அண்ணாந்து பார்க்குது. நிஜமாவே இந்த சுறாவை பிடிச்சிட்டான்டா அப்படின்னு எல்லாரும் கைத்தட்டி ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் பாருங்க, பைபிளுக்கு இப்போ தான் ஆஸ்கருக்கு ஒரு ஞானோதயமே வருது. இனிமேல் பொய் சொல்லி வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணி எல்லா உண்மையும் ஊர் மக்கள் முன்னாடி உடைக்கிறான். இங்கே பாருங்க மக்களே, நான் ஒன்றும் ஹீரோலாம் கிடையாது. நான் எந்த சுறாவையும் கொல்லலை. அன்னைக்கு ஒரு நங்கூர் விழுந்தது தான் அந்த சுறா செத்து போச்சு அப்படின்னு எல்லா உண்மையும் எடுத்து சொல்கிறான். அண்ட் அதோட நிற்காம டான் கிட்ட ஹீரோட அப்பங்கிட்டையும் போய், இங்கே பாருங்க பாஸ், உங்கள் பையன் ஹீரோ ரொம்ப நல்லவன். அவன் சைவம் சாப்பிட்றதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால் அவனை அப்படியே ஏற்றுக்கோங்க. அவன் இருக்கிற மாதிரியே இருக்கிறது தான் அவனுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லதுன்னு ஒரு எமோஷ்னல் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறான். இதை கேட்டுட்டு அப்பங்காரனே அப்படியே அவனோட தப்பு உணர்ந்து ஹீரோவை தழுவிக்கிறான். அப்புறம் சுறாக்கள் குடும்பமும் மீன்கள் குடும்பமும் ஒன்று சேர்ந்துச்சு. இன்னும் ஏன் சொல்லப்போனால் ஆஸ்கர் இப்போ நிஜமாவே எல்லாரோட மனசுலையும் ஹீரோ ஆகிட்டான். நேராக அவனோட ஆள்கிட்ட போய் அவனோட காதல் வெளிப்படுத்துகிறான். 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க. அதை தொடர்ந்து டான் ஹீரோட அப்பங்காரன் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு. இனிமேல் இந்த ஏரியாவில் இருக்கிற எந்த மீனையும் நாங்கள் வேட்டையாட மாட்டோன்னு ஒரு சமாதானமான ஒப்பந்தம் போடுறோம். கடைசியில் நம்ம ஆஸ்கர் பைய தான் அவன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேல்வாஷ் கம்பெனிக்கே அவனே ஓனர் ஆயிடுற மாதிரி காட்டி, எல்லா மீன்களும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி காட்டி, இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் காட்டி கதையை முடிக்க இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் சீக்வன்ஸில் சந்திக்கிறேன். Until then, bye. Don't forget to subscribe channel was on voice over. See you guys.